நட்சத்திரம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் ஈரான் வாரை பத்தி. ஆனா அந்த ஒரு வார்ல மூணாவதா ஒரு கண்ட்ரி வந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஈரானை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. ஈரான்ல இருக்க முக்கியமான 3 பகுதிகளை அமெரிக்கா இன்னைக்கு காலையில தும்சம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஈரான் வந்து ஒரு அணு ஆயுதம் கிரியேட் பண்றாங்க. அந்த ஒரு ஆயுதங்களை கொண்டு மற்ற கண்ட்ரியை வந்து இது அழிச்சிடக்கூடாது, ஃபியூச்சர்ல அவங்க அழிச்சிடக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக தான், அந்த ஃபியூச்சர்ல அழிச்சிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஈரானை போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில வந்து ஒரு அமெரிக்கா வந்து இத்தனை நாளா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்கா வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவோட குண்டு டைரக்டா ஈரான்ல போய் விழுந்திருக்கு. அமெரிக்கா வந்து டைரக்டா ஈரானை இது வரைக்கும் அட்டாக் பண்ணதில்லை. ஆனா இன்னைக்கு காலையில 2:30 மணிக்கு இந்த ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கு. டைரக்டா அமெரிக்கா வந்து ஈரானை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் வார் போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்கும் தான் எந்த சண்டைனாலும் நடந்திருக்கும். வேணும்னா அமெரிக்கா சப்போர்ட் மட்டும் இஸ்ரேலுக்கு பண்ணியிருக்கலாம். இஸ்ரேலோட தொடக்க காலத்துல இருந்தே அமெரிக்கா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். அவங்களோட இஸ்ரேலோடைய தொடக்க காலத்துல இருந்தே அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டைரக்டா ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரிக்காக டைரக்டா போய் இன்னொரு கண்ட்ரி அழிக்குமான்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு தான் நம்ம பார்த்துருப்போம். அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்காக ஈரானு டைரக்டா போய் அழிச்சிருக்காங்க. அதுவும் என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த அணு ஆயுதத்தை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரியை அவங்க அழிச்சிடுவாங்க. அந்த ஒரு ஆயுதத்தை வச்சு மற்ற கண்ட்ரியை ஈஸியாக அழிச்சிடுவாங்க. அதை நாங்கள் நடக்க விடக்கூடாது, நடக்க விட மாட்டோன்றது தான் சொல்றாங்க. அதுவும் இல்லாம ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, இதுக்கு மேல ஈரான் எந்த ஒரு வேலையுமே பண்ணாம இருக்கணும், ஈரான் வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டா அப்படின்னா நாங்கள் வந்து விட்டுடுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து பதிலுக்கு அமெரிக்கா நீயும் வந்து ரொம்ப சேஃபாக இருந்திருக்கோம், ரொம்ப தயாராக இருந்திருக்கோம், நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அடிக்கு நாங்கள் பதில் அடி கொடுக்காம விட மாட்டோன்ற மாதிரி தான் ஈரானும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ரைட் டு ஃபோர்ஸ் இல்லையா. இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ அமெரிக்கா வந்து இத்தனை நாளா ஈரான் வந்து அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. ஆனா இன்னைக்கு காலையில அமெரிக்கா பண்ணக்கூடிய வந்து பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து ஈரான் வந்து திரும்பி ஒரு ப்ளே பண்ணலாம், திரும்பியும் ரியாக்ட் பண்ணலாம். எந்த ஒரு கண்ட்ரியுமே அடி வாங்கிட்டே பயந்துட்டேன்ப்பான்னு சொல்லி சும்மா இருக்காது, கண்டிப்பா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே விஷயத்த தான் ஈரானும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான பதிலடி அமெரிக்காவுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா வந்து ஒரு பிக்கஸ்ட் கண்ட்ரி, ஒரு டெக்னாலஜியில இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்க வளமா இருக்கட்டும், ரொம்ப பணக்கார கண்ட்ரியும் சரி, அமெரிக்கா தான் ரொம்ப ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஆனா இஸ்ரேல் வந்து ரொம்ப சின்ன ஒரு கண்ட்ரி, அந்த இஸ்ரேலுக்கு தான் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஈரான்ன்றதும் ரொம்ப ஒரு பெரிய ஹியூஜான கண்ட்ரி. அவ்வளோ சீக்கிரமா தோத்துருவோம், அவ்வளோ சீக்கிரமா பயந்து போயிடுவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கைலாம் யாருக்குமே கிடையாது. ஈரானும் வந்து எதிர்த்து நின்று போராடுவோம் தான் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி தகுந்த ஒரு பதிலடியை நாங்கள் கொடுக்காம ஓய மாட்டோன்ற ஒரு விஷயத்த தான் ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா இன்னைக்கு காலையில அந்த தாக்குதலை பண்ணிச்சு இல்லையா, அதுக்கான பதிலடியை தான் இன்னைக்கு காலையில இருந்தே ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் அஹம்ன்ற ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ், இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் மேல தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டே இருக்காங்க. நீங்க நியூஸ்லயே டைரக்டா அதை பார்க்க முடியும். அந்த ஒரு அட்டாக்ல வந்து அமெரிக்கா வந்து இன்னைக்கு காலையில் பஞ்சு இல்லையா, அதுக்கான பதிலடியா தான் வந்து இஸ்ரேல் மேல ஈரான் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில அமெரிக்கா என்னென்ன பஞ்சுன்றதை இப்போ பார்க்கலாம். அமெரிக்கா வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஒரு அணு ஆயுதத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க, நீங்க வந்து சரணடைஞ்சிடுங்கன்றது தான் வந்து அமெரிக்கா ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் பண்றது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, மற்ற கண்ட்ரிக்கோட சண்டைக்கு போக மாட்டேன், சண்டைக்கு போய் நான் வந்து நிற்க மாட்டேன், அந்த மாதிரி வாருக்கெலாம் நான் போக மாட்டேன்றதெல்லாம் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்தது சில நாள்லயே அது எல்லாத்தையுமே மீறி இப்போ போய் டைரக்டா ஈரான் அட்டாக்கே பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் சொல்றது அவர் சொல்லி இதுக்கு மேலே எதுவுமே கேட்க முடியாது. அவர் சொல்றது, அவர் சொன்ன வார்த்தையே அவரால் காப்பாற்ற முடியல. அவர் எப்படி கண்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன எல்லா வேர்ட்ஸையுமே அவர் வந்து மீறிட்டே தான் வராது, எதையுமே அவர் காப்பாற்றின மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக. சரி, ஓகே. இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 ஸ்பாட்ஸ் இருக்கு.
ஃபோர்டோ, நட்டாஸ் அண்ட் இஸ்ஃபஹான் அந்த ஒரு 3 ஸ்பாட்ஸ்லையுமே வந்து அவங்க நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் நியூக்ளியர் பவர் வந்து அணாயுதத்தை கிரியேட் பண்ணுற அந்த ஒரு முக்கியமான பகுதிகளெல்லாம் வந்து பாம் மூலியமா ஒரு வேர்ல்டு பிக்கஸ்ட் பவர்ஃபுல்லான ஏர்கிராஃப்டை வச்சு அமெரிக்கா வந்து தாக்கியிருக்காங்க. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். அந்த ஒரு ஏர்கிராஃப்டை வச்சு அமெரிக்கா வந்து டைரக்டா ஈரானை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் மூலியமா வந்து ஃபோர்டோவை தான் ரொம்ப வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஃபோர்டோ தான் அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் மூலியமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபோர்டோன்றது வந்து ஒரு மலைப்பகுதி, ஒரு கிரானைட் மலைப்பகுதி. அந்த ஒரு பகுதியை தும்சமாக்கியிருக்காங்க. அதுவும் அதிகாலையில் 2:30 மணிக்கு ஈரான் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்க அந்த டைம்ல எதிர்பார்க்காம அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மீதி 2 பகுதி இருக்கு இல்லையா, நட்டாஸ் அண்ட் இஸ்ஃபஹான், அந்த ஒரு 2 கண்ட்ரி, அந்த ஒரு 2 பிளேஸையுமே வந்து கடல் மூலியமா மிசைல் அமிச்சு அவங்க வந்து அந்த 2 பிளேஸையுமே தும்சம் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ஒரு விஷயத்தினால ஈரான் வந்து எதிர்பார்க்காம அமெரிக்கா வந்து தலையிடும் ஈரான் எதிர்பார்க்கல. இந்த ஒரு விஷயம் பண்ணதால பயங்கரமான ஒரு கோவத்தில் ஈரான் இருக்காங்க. அந்த ஒரு இதுல தான் வந்து இஸ்ரேல காலையிலேருந்து டில் ஹாமா வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஒரு வியூவெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ரத்தம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக நெருப்பு தான் அங்கே வந்து நிறைய பார்த்துட்டு இருந்தேன். நியூஸில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் அமெரிக்கா வந்து அங்கே போய் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கான பதிலடி கண்டிப்பாக வந்து ஈரான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த ஒரு ரீசனாலேயுமே அவங்க சரண்டர் ஆகிறதாவும் அமெரிக்கா பண்ண விஷயத்தால் அவங்க பயந்து ஓடிடுறதாவும் சொல்லலை. அதே டைமில் இஸ்ரேலுக்கு எப்படி அமெரிக்கா சப்போர்ட் வந்திருக்காங்களோ அந்த மாதிரி ஈரானுக்கு யாருமே சப்போர்ட் வரல. ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. ஈரான்லேருந்து தான் ஆயில் எக்ஸ்போர்ட்லாம் நிறைய கண்ட்ரிக்கு ஆகுது. சொல்ல போனோன்னா ரஷ்யா, சைனாவே வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் யாருமே கிட்ட வரல. ரஷ்யா, சைனாவை விடுங்க, அவங்க கொஞ்சம் தொலைவாக இருக்காங்க. ஆனால் பக்கத்துலேயே சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்குது, துபாய் இருக்குது, குவைட் இருக்குது, அந்த மாதிரி எந்த கண்ட்ரியுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் வரல. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்குள்ள நிறைய கன்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. ஏன் முக்கியமான ரீசன் வந்து சொல்லணும்னா சன்னி அண்ட் ஷியான்ற ஒரு 2 முஸ்லீம் டைப்ஸ் இருக்குது. 2 முஸ்லீம் டைப்ஸில் வந்து ஷியா வந்து ஈரான் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமான நிறைய பேர் வந்து ஷியாவில் இருக்க முஸ்லீம்ஸ் தான் வந்து ஈரானில் இருக்காங்க. அவங்க வந்து ஹெட்டாக இருக்கணும், லீடராக இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சுற்றி இருக்க கண்ட்ரியில் நம்ம ஒரு நல்ல கண்ட்ரியாக இருக்கணும், நம்ம ஒரு லீடர்ஷிப்பில் இருக்க ஒரு கண்ட்ரியாக இருக்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஷியாவில் இருக்க முஸ்லீம்ஸ் தான் ஈரானில் நிறைய பேர் இருக்காங்க. ஈரான் வந்து நம்ம ஒரு கேபிட்டல் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், ஏன் வேர்ல்ட்லேயே நிறைய பேர் வந்து சன்னி முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த சன்னி முஸ்லீம்ஸ்லாம் கொண்ட துபாய், சவுதி அரேபியா அவங்களாம் வந்து ஒரு சின்ன கோபம் இருக்குது. வேற கேஸ்ட்காரன் எப்படி ஒரு ஹெட்டாக இருக்கலாம், நம்மளோட ஜாதி தானே பெருசு. அந்த மாதிரி துபாய்க்கு, சவுதி அரேபியாவுக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, குவைட்டு, அவங்களாம் வந்து சப்போர்ட்டுக்கு இதனால தான் போக மாட்டுறாங்க. ஏன்னா என்னதான் ஒரே முஸ்லீம்ஸாக இருந்தாலும், என்னதான் பக்கத்து நாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இருக்க பிரிவு ஷியா சன்னின்ற ஒரு பிரிவால தான் இவங்க 2 பேரும் இவங்க இந்த ஈரானுக்கு வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. ஆனாலும் எந்த கண்ட்ரியோட ஹெல்ப்பும் இல்லைனாலும் சரி, ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி கொண்ட ஒரு நாடு அமெரிக்காவே வந்து தாக்கினாலும் சரி, எந்த ஒரு ரீசனாலையும் நாங்கள் கீழே விழமாட்டோம், கண்டிப்பாக இதுக்கான பதிலடியாக கொடுத்தே ஆகுவோன்ற ஒரு முடிவோடு தான் ஈரானும் இருக்காங்க. தொடர்ந்து காலையிலேருந்து இஸ்ரேலை அடிச்சுட்டே இருக்காங்க ஈரான். தொடர்ந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலான்னு போகிறோம். இந்த மாதிரி ஒரு இத்தனை நாளாக வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் டைரக்டாக எந்த ஒரு சண்டையுமே இல்லை. ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே இதான் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் டைம் போய் ஈரானை தாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் டைரக்ட் அட்டாக் எதுலேயுமே இல்லை. ஆனால் ட்ரம்ப்பு சொன்ன வார்த்தையை மீறிட்டாரு. அது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அவங்க மக்களே அவங்கள எதிர்த்து தான் இருக்காங்க. அவர் சொன்னதை காப்பாற்றிருக்கலாம். ஒரு அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கவர் சொன்ன விஷயத்த டக்குன்னு மாற்றிட்டே இருக்காருன்னா அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் அவரே வந்து அதை உணர்வார். ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது, இது தொடர்ந்து வார் போயிட்டே இருக்குது உலகத்தில். நிறைய இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சு, உக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது. அந்த மாதிரி இந்த உக்ரைன் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி. ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி வந்து உக்ரைன் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா. ஆனால் வந்து உக்ரைனா அந்த சின்ன கண்ட்ரிக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் இருந்துச்சு, அவ்வளோ சப்போர்ட் இல்லை. ஆனால் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி வந்து இஸ்ரேல் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறதால இந்த இஸ்ரேல் நினச்சா ஈஸியாக தான் ஈரானை அழிக்க முடியும். ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்த வார் வந்து நாளைக்கோ நாளன்னைக்கோ என்ன மாதிரி முடியும், ஒருவேளை பீஸ்ஃபுல்லாக இது முடியுமா, இல்லைன்னா தொடர்ந்து இதே மாதிரி தான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா? ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு என்ன பதிலடி கொடுக்குறாங்க, அமெரிக்காவை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த டைமில் வேணாலும் அடிக்கலாம், எந்த டைமில் வேணாலும் ஈரான் வந்து அமெரிக்காவை அடிக்கலாம். அந்த ஒரு ரைட்ஸ் வந்து ஈரானுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து தேர்ட் கண்ட்ரியாக உள்ளே போனாங்க இல்லையா. ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி அவங்களுக்கு ஈரானை அழிக்க தான் இஸ்ரேல் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான பவர் தான் அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி தான் ஈரானும் இஸ்ரேல் அழிக்கிறதுக்கான வெப்பன்ஸ் தான் ஈரான் கிட்ட இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி இப்போ ஈரானை போய் அழிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியல. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இந்தியாவில் ஏதாச்சும் ஆகுமா, நம்ம எதுக்காவது பயப்படணுமான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வரும். எக்கனாமிக்கலாக நம்மளும் பாதிக்கப்படுவோம். ஏன்னா ஈரான் கிட்ட வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் அண்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப ஒரு மிக சிறந்த நாடு அப்படின்னா ஈரான் தான். அவங்க கிட்ட இருந்து தான் ஆயில் எக்ஸ்போர்ஷன்லாம் நிறைய நடக்குது, எக்ஸ்போர்ட்லாம் நிறைய நடக்குது. ஸோ இந்த ஒரு வார் மூலயமா அதை ஏதாச்சும் பாதிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளுக்கும் பெட்ரோல் விலை, டீசல் விலை அதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெஹிக்கிள் எல்லாமே எதுவுமே இல்லை, நம்ம ஃபுட்டில் இருந்து எல்லாமே வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அமெரிக்கா பண்ண ஒரு விஷயத்துக்கு ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இனிமேல் வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நக்ஷத்ரா ஹைக்ரேவாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேர்ல்டு விஷயம்லாம் நடக்கணும், வேர்ல்டு விஷயம்லாம் பிடிக்கும், வேர்ல்டில் நடக்கிற நியூஸ் எல்லாம் அப்டேட்டடாக இருக்கணுன்ற நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் until then, see you. Thank you.